இன்னைக்கு இந்த மக்கள் எல்லாம் என்ன போற்றுவாங்க வாழ்த்துவாங்க. அப்படின்னு அதுக்கு காரணம் நீங்கள். அதனால் என்னுடைய சொந்த நாடு எதுவும் தெரிஞ்சு விட்டேன். வாருங்கள் போகலாம் என்று மதுராவை வட்டத்தை வந்த கம்சன் முதல் வேலை தாய் தகப்பனை கொண்டு சிறையில் அடைச்சு வச்சான். ஏன்னா பச்சிலம் குழந்தையாக இருக்கும் போது ஒரு சொட்டு கூட பால் கூட தராத தாய் தகப்பன் இருந்து இறக்கு கொண்டால் உலகம் வசை கூறுமே என்று சொல்லி தாய் தகப்பனை இணைத்து சிறையில் அடைத்து வைத்தான். இருக்கும் போது அரண்மனை உள்நோக்கி வருகிறான். 2 மங்கையர்களை கண்டான். யார் இந்த மங்கையர்கள்? அன்னவருடைய சித்தப்பா பிள்ளைகள், அன்னவருக்கு தந்தையர்கள். அதாவது விக்ரமசிங்க மகாராஜனுடைய மக்களாகி தெய்வ ரோகிணி கண்ட கம்சன் கேட்கிறான். அம்மா யார் நீ? எங்க அண்ணனா? எந்த மாதிரி அண்ணன்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க பெரியப்பா உட்கார சிறப்பு பையன் அவரோட ஆத்திர மதக்க விட்டாரே. ஆமா, இப்ப கல்யாணம் முடிச்சிட்டு வந்தேன். ஆத்திர விட்டவங்க பேரை சொல்லுங்க. அடியாத்தி காணாம போற எங்க அண்ணன் கம்சனா? அண்ணா அண்ணா அண்ணா, உங்களை கண்டது எங்களுக்கு மட்டும் மகிழ்ச்சி. அப்படிதான் அண்ணே. ஆமா, உங்களுக்கு முன்னா பின்னா அந்த கல்யாணம் இல்லையாம் சாஜி, அதெல்லாம் எங்களுக்கு ஆகாது. அவங்க ஆகல ஆகல. ஆமா, நோக்கு ஆகல 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 அழுவாட்டேன். அந்த சொல்லி வச்சுக்கிட்டு அடுத்த பார்த்து முடிச்சிருவோம். அது குடும்ப அப்பா என்னே மந்திரி ஐயா தங்கீர்களுக்கு உடனே எல்லா நாட்டு மன்னர்கள் ஜாதகத்தை வாங்கி வா. எல்லா நாட்டு மன்னர்களுடைய ஜாதகத்தை பார்த்தாங்க. 2 பேருக்கு என்ன செய்யல பொருத்தவே இல்லை. 2 பேர் ஜாதகத்துக்கும் பொருந்தல. பார்த்தான் வேற யோசிக்கிறாரு. இன்னைக்கு நம்ம உயர்ந்த நிலையில இருக்கிறோம். நல்லது கெட்டது எல்லாம் வகுத்து பார்த்து சொல்ற வசதி இவரை நம்ம விட்டுட்டா நம்ம நாட்டுல பிடி போயிடும். ஏதோ பெண்களை விட்டு வசதி வரை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம். எதுக்கு தங்கச்சி வந்து கேட்கணுமா? தங்கையமா இடத்துல அண்ணே உங்களுக்கு கல்யாணம் ரெடி ஆயிடுச்சு. எங்களுக்கா கல்யாணமா? என்னடி கொஞ்சம் போடு. மாப்பிள்ளை பார்த்தாச்சு. மாப்பிள்ளை பார்த்தியா? எனக்கு பார்த்துருக்க வீட்டுக்காரர் என்ன வேலை பார்க்காரு? அக்காவுக்கு பார்த்துருக்க வீட்டுக்காரர் என்ன வேலை பார்க்காரு? 2 பேருக்கும் ஒரே மாப்பிள்ளை. 2 பேருக்கும் ரொம்ப நல்லது. நீங்க சண்டையே போறாங்க. எங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி அந்த வாழ்க்கையை தியாகம் பண்றாரு. அந்த தியாக ஜோதி என்ன இருக்காரு? அதான் சுவாதி. அது யாருமா? அவர்தான் குருதேவர் மாப்பிள்ளை. எங்களுக்கு யாரு? கணவர். கணவர் வேணா அந்த ஏரியாவோட கணவர். எப்படி இருக்காரு குருதேவா? கடவுளே, சரி சரி, அவருடைய கற்பா உனக்கு தெரியாது. எனக்கு என்ன தெரியும் போது? சரி, அவர் கற்பா தெரியாது. உனக்கு அந்த கணவனை அதான் வருங்கால கணவர் பிடிக்கலனே. ஏமா உனக்கு பொண்ணு மாப்பிள்ளை பிடிக்கல? மாப்பிள்ளை பார்த்து ரொம்ப வயசு போல இருக்கு. என்ன நடுந்தவர்களுக்கு 15 வயசு ஆச்சு. கடவுளே, மாப்பிள்ளை பால் வரேன். ஆமா பாப்பா. தங்கேரே அண்ணா முடிச்சிரோமா? அடுத்த ஆள கேள மூதேவி. அடுத்த ஆளு அங்க அண்ணே உனக்கு எனக்கு கல்யாணம் பிடிச்சிருக்கா? கல்யாணம் என் தம்பி அவரை பிடிச்சிருக்காங்க கேட்ட மூதேவி. என் மாப்பிள்ளைய பிடிச்சிருக்காங்க. அண்ணா எனக்கு இந்த மாப்பிள்ளையே பிடிச்சிருக்குன்னா இப்படி ஆட்டு, பிடிக்கிறானா அப்படி ஆட்டு. அப்படி இப்படி ஆட்டேல முன்ன இருக்காரு போய் காட்டு சொல்ல. ஆமா, என்ன பிடிச்சிருக்கு? எந்த ஒரு பிடிச்சிருக்கு? மொபைல் பிடிக்கும். எனக்கே பிடிக்கும். ஆமா, அப்ப முடிச்சு எனக்கு பிடிச்சது இருக்கட்டே. அவர்கிட்ட காணும். குருதேவா சம்சா இல்லையா? பருப்போடனா தின்னா இடி ஓடுவோம். பருப்போடனா வந்து ஒரே பொறு சத்தம் கேட்கும். பருப்போட வந்து ஏதோ சொல்லணும் வேண்டாம், அறிவிட லூசு. அதுக்கு முன்னாடி கொண்டு வந்து மிளகா காமிச்சு. ஆமா, ஆனா அந்த சம்சா அது வரவே இல்லையா? குருதேவா சம்சா சுத்தா காலையில வாங்கினா பத்திராளி மேய்க்கல உனக்கு சொல்லு. குருதேவா சம்சா ஏ குருதேவா ஏன் தங்கையர்களே மனம் விட்டு உங்களுக்கு சம்மதமா? ஆமா, ரெண்டு பேர் இந்த முறை என்ன கட்டது யோசிக்கணும்.
யோசிக்கிற விஷயங்களே அதுக்கு அந்த காலத்துல ரேஷன் கார்டு ஒண்ணு எத்தனை பேர்னாலும் சேர்த்துக்கலாம். இப்பதான் ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டு. ஒரு வீட்டுல கணவன் மனைவி 3 பிள்ளைகள் இருந்து வச்சுங்க, 5 பேர் எடுத்து அந்த கார்டுல இடம் இல்லை. கடைசி வயலுக்கு கார்டு பேர் பண்ணி அந்த பூ கார்டு தான் வாங்க வேண்டியது. ஆமா, அதனாலதான் அதெல்லாம் யோசிக்கணும் ஐயா. ஒரு மஞ்சள் புறா, ஒரு வெள்ளை புறா. இது மஞ்சள் புறா, அது வெள்ளை புறா. 2 புறாக்களின் வருமானம் உங்களுக்கு தெரியுமா? பறக்காது, எல்லாம் ஒரு கைக்குள்ள இருக்கிறது. உங்க கைக்குள்ள இருப்பாங்க. அப்படி கல்யாணம் பண்ணவர் அப்படி இருப்பாங்க, அடக்கமா இருப்பாங்க. கப்பலே படாது. முடிவு பண்ணிடுச்சு. கம்சன் எப்படி இருக்கிறது? மழை போன்றில்லை மாதம் 3 மழை, வருடம் 3 பூவிலை. தேசமெல்லாம் புகழ் சிறக்க ஆண்டு வருகிறான். மழை எங்க தெரியுமா? வசுதேவரோட ஆட்சியில தான் மழை. கம்சன் பிறப்பிலே இருக்கிறது மழை மாறியே புரியாது. இந்த நிர்மலால மழை, நிர்மலால சாரல் அடிக்குது. ஆனால் நாட்டு சம்சாரி மாறு காட்டை வெட்டி திருத்தி பயிர் வச்செல்லாம் போடுறாங்க. என்ன பயிர் வைத்தார்? இஞ்சி வைத்தார், ஏலம் வைத்தார், இஞ்சி வைத்தார், ஏலம் வைத்தார், இளவே செடி நல்ல தோட்டம் வைத்தார், தாய்வாழை தோட்டம் வைத்தார். இப்படி வாழை பயிர்கள் வைத்து பணம் அந்த வேளையில் என்ன ஆகிறது? காட்டில் உள்ள மழை மேலோ மழை மேலோ
வருகிறார்கள் வந்து மன்னா, இல்லையா? எவ்வளவோ கஷ்டப்பட்டு நாங்கள் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் பயிர்கள் எல்லாம் காட்டில் உள்ள மலைவர்கள் வந்து அழைத்து விட்டீர்கள் சுவாமி. எப்பா ஐயா யார் யாருக்கு என்ன நஷ்டமோ மந்திரி தருவா வாங்கி செல்லுங்க. அப்படியே மந்திரியை அழைத்து சொன்னார் இந்த மன்னனாரம் செல். என்ன சொல்லுவா? ஏ மந்திரி, என்னவா? மாறுவ பிள்ளாய் மந்திரி, மந்திரி, வேட்டையது ஆட வேண்டோ, விலங்கிகளை கொல்ல வேண்டோ, செடிகளை அசையோ, உலகில் போய் வாழ வேண்டாம். ஏழு வரை நாடே, ஆடவியே, புறப்படிடுவான் அரசே வைகள். அழகாகவே வேற காண்டவனை காட்டுக்குள்ளே வேட்டைக்கு செல்ல வேண்டும் என்று வரும்போது பொழுது தெய்வகி ரோகிணி இருக்கக்கூடிய தெருவழியில் அந்த குதிரை வந்துட்டே இருக்கு. அப்படி வரும்போது குதிரை வந்துட்டே இருக்கு. குதிரை நக்கு பொங்கல் தட்டு கால்நடை சத்தமாக கேட்டார்கள். அப்படியே ரெண்டு பேர் அக்கா லட்சுமி சொன்னாங்க, "ஏண்டி, தெருவழியாக வருவது யாருடைய அனுபவம் தெரிகிறது? எப்படி கண்டுபிடித்தார்?" சிங்கப்படி பார்த்தது. ஆமா, ஆ, இந்த கட்டை இங்க வேணா விடக்கூடாது. கூடாது. அண்ணா, நிறுத்துக்கோ, நிறுத்துக்கோ. ஆவ் ஆவ் அண்ணா, ஆவ் அண்ணா, ஆவ் அண்ணா, ஏங்க நீ எங்கண்ணா போறீங்க? வெட்டியாக்கி வெள்ளாங்கிச்சி. போகும்போதே எங்க போறீங்கன்னு கேட்டா போற இடம் உருப்படுமாம்மா? போறப்ப கேட்க முடியாது, அதான் கேட்டேன் எங்க வரீங்க? வெட்டியாட போகிறேன். வேட்டைக்கா? ஆமா. நம்மள வரான்னா? அம்மா என் அருமை தங்கிமார்களே, காட்டில் வேட்டை ஆடும் போய், காட்டில் வேட்டை ஆடும் போய், துணையிலே துணையாராய், காட்டில் வேட்டை ஆடும் போய், ஆட்டில் வேட்டை ஆடும் போய், காட்டில் வேட்டை ஆடும் போய், காட்டில் வேட்டை ஆடும் போய், துணையிலே துணையாராய். அண்ணா, அக்கா, நீங்க இப்ப என்ன சொல்றீங்க? அந்த வெட்டியாடும் பொழுது கண்ணீர் துணை ஆகாது. ஆகாதே. அந்த வெட்டியாடும் போது வஞ்சம் துணை ஆகாது. ஆகையா, இங்க வரட்டா நல்ல முசல் கொட்டி பிடிச்சிட்டு வாங்க. அதுல வேணா நாங்க வருவோம். வருவீங்களா ஆமா. மந்திரி? அண்ணா ஒண்ணு, என்ன? அக்கா இல்லாம வர மாட்டோம். அக்கா அவங்கள கூப்பிடுங்க. வசுதேவரே மாப்பிளே, கிளம்புமா? காட்டுக்கு பாட்டுக்கிட்ட சொன்னா காட்டுக்கு. ஆமா, அதான் உங்க தங்கச்சி. எவ தங்கமாரும் வராங்களா ஐயா? அப்படி இல்ல, நீங்க அங்க வந்தாலும் உங்களுக்கு கஷ்டம். ஆமா, அதனால காட்டுக்கு கூப்பிடுங்க. அது அப்படி விட- அப்படி நல்ல கால் பெருவரல ஒரு கயிறை கட்டி அதை சல்லி ரொட்டோடி சல 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 நிறுத்திக்கணும். அப்ப நடந்தேரும் வருகிறார். வந்து. வேட்டைகள் அன்றைக்கு செல்வதற்கு முன்பாகி அழகான ஒரு மாமரத்து சோலை. அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் இருந்துக்கிட்டு கம்சன் அழகான வேட்டையாடுறான். அடி எப்படி வேட்டையாடுகிறான்?